ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். துலாம் 2024 புத்தாண்டு ராசி பலன். துலாம் ராசி. புதிய வேலை கிடைக்கும், வியாபாரத்தை விரிவாக்க முடியும். ஆம், 2024 ஆண்டு தொடக்கத்தில் கிரகநிலை பிறக்க உள்ள 2024 ஆண்டில் கிரகங்களின் அமைப்பும் முக்கிய கிரக கோச்சாரங்களின் அடிப்படையில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட சுப மற்றும் அசுப பலன்கள் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராஜாதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சந்திக்கின்றனர். மூன்றாம் இடமான தைரியம், இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் நடக்க உள்ளது. ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரம் நடக்கிறது. ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரம் நடக்கிறது. சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறார். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மீது 9ஆம் பார்வையானது உங்களின் தைரியஸ்தானத்தின் மீது விழுகிறது. அதேபோல சனி பகவானின் 3ஆம் பார்வையானது கலத்திரஸ்தானத்தின் மீதும் 7ஆம் பார்வையானது சிம்மராசியின் மீதும் 10ஆம் பார்வையானது குடும்ப தனஸ்தானத்தின் மீதும் விழுகிறது. மே 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாக உள்ளார். முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். குடும்ப வாழ்க்கை. குடும்பஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். இருப்பினும் 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களின் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லும். சனியின் பார்வையானது பாகிஸ்தானத்தில் விழுவதால் உங்களின் பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். நிதானமும் உண்மையான பேச்சும் உங்களை காக்கும். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகம். உத்தியோகத்தர்களுக்கு இந்த ஆண்டில் நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். உங்களின் திறமையை நிரூபிக்கவும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதே சமயம் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு ஆதாயமும் நற்பெயரும் கிடைக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றம், வேலை சார்ந்த பயணங்கள், திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது? தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலை நிலவும். உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது. உங்களின் கடின உழைப்பால் மட்டுமே நற்பலன்களை அனுபவிக்க முடியும். கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களின் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் சரியான வகையில் பேசி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதன் மூலம் நற்பலன்கள் பெறலாம். பொறுமையும் நிதானமும் அவசியம். அரசு அந்த விஷயங்களில் ஏற்படும் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் அமையும். இதில் கலைஞர்கள், அரசியல்வாதிகள், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று கடினமானதாக இருந்தாலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மூத்த கலைஞர்களை அனுசரித்து செல்லவும். உங்களின் நலம் விரும்பிகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் அவ்வப்போது பிரச்சனையை தரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களின் சிறப்பான செயல்பட்டால் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு அலைச்சல்களும் தொண்டர்களின் ஆதரவும் கிடைக்கும். தலைவர்களின் அறிமுகமும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலையும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களின் திறமையை வெளிப்படுத்த சாதகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். படிப்பு தொடர்பாக வெளிநாடு, வெளியூர் செல்பவர்களுக்கு அதற்கான சாதக சூழ்நிலையும் உதவிகளும் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் மீது அதிக ஆர்வம் ஏற்படும். குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்வது அவசியம். வீடு, மனை, புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். உங்களின் கனிவான பேச்சால் குடும்பத்தில் நற்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கவும். குருவின் நல்ல அருள் மேம்பட கிடைக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வாங்கி தருவதும் ஏழைகளுக்கு உதவிகளை செய்வதும் நல்லது. வியாழக்கிழமை எல்லா வாரமும் சிவன் ஆலயத்தில் உள்ள நவகிரகத்தில் குரு வழிபாடு செய்வது நல்லது. கடனாக கொடுத்த பணம் விரைவில் திரும்ப எளிய வீட்டு பரிகாரம் இதுதான். கடன் பிரச்சனை என்பது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாகும். சிலருக்கு கடனாக வாங்கிய தொகையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப கொடுக்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள். சிலருக்கு லட்சக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம். அவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வந்தாலே கடனை விரைவிலேயே அடைப்பதற்கான வழி கிடைக்கும். இன்னும் சிலர் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள். அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிரச்சனைகள், தடைகள், கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றாலே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் தான். அதிலும் கடன் பிரச்சனை, வராக்கடன் வசூலாக வேண்டும் என்றால் தோரண கணபதியை வழிபட வேண்டும். பல கோயில்களில், நுழைவாயில்களில், தூண்களில், கோபுரங்களில் இந்த தோரண கணபதியை காண முடியும். அனைத்து செல்வ நலன்களும் பெற்று தோரணையாக அமர்ந்திருப்பதால் இவருக்கு தோரண கணபதி என்று பெயர். இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இணையதளத்தில் கூட தோரண கணபதியின் படத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து படத்திற்கு முன் ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். தோரண கணபதியின் படத்தை எந்த கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 6 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தோரண கணபதியின் படத்திற்கு முன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நெய் விளக்கேற்றி மாம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு என 5 வகையான பழங்கள் வைத்து நம்முடைய கோரிக்கையை மனதார சொல்லி வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வந்தாலே
கடன் பிரச்சனை அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழி கிடைக்கும். வீட்டிற்கு அருகிலேயே தோரண கணபதி ஆலயம் உண்டு அல்லது அருகில் உள்ள கோயில் தோணில் தோரண கணபதி இருக்கிறார் என்றால் அங்கு சென்று நெய் விளக்கேற்றி 5 வகை பழங்கள் படைத்து வழிபடலாம். இது மிகவும் சிறப்பான பலனை தரும். அதேபோல இழந்த பணம் பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இதுதான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாழ்வில் யாரையாவது நம்பி ஒப்படைத்த பொருள் திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம். அப்படி நம்பி கொடுத்த பணமும் பொருளும் எப்போது திரும்ப கிடைக்கும் என பல காலமாக காத்திருந்து ஏமாற்றத்தை சந்தித்திருப்பேன். திரும்ப வரும் என நம்பி ஏமாந்த பணம் பொருள் கிடைப்பதற்கான எளிய பரிகாரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே இழந்தவை நம்மை தேடி வரும். பழக்கத்திற்காகவோ இறக்கப்பட்டோ நம்பிக்கையின் காரணமாகவோ நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் என யாருக்காவது பணம், பொருள், நகை, நிலம் என கொடுத்து உதவி இருப்போம். ஒரு வாரத்தில் திரும்பி தருகிறேன், இல்லை என்றால் ஒரு மாதத்தில் திருப்பி தருகிறேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி கொடுத்திருப்போம். ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம். அவர்கள் ஏதாவது காரணத்தால் திருப்பி தராமல் ஏமாற்றியதோடு நமக்கே எதிரியாகவும் மாறியிருக்கலாம். இப்படி பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ கொடுத்து ஏமாந்திருந்தால் இழந்தவற்றை திரும்ப பெறுவதற்கு எளிய பரிகாரம் உள்ளது. நாம் இழந்த பொருள் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர வேண்டும், அதற்காக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பவர் இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். இது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் 7 அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து அதில் நெய் ஊற்றி தாமரைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். தாமரைத்தண்டு திரி கிடைக்காவிட்டால் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இந்த விளக்கை தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும். இந்த விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து பூ போட்டு விளக்கேற்ற வேண்டும். தெற்கு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய திசையாகும். இழந்த செல்வம், பணம், நகை, சொத்துக்கள் போன்ற இழந்த பொருட்களை மீட்பதற்கான தெய்வமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதோடு தெற்கு என்பது யமதர்மனுக்கு உரிய திசையும் கூட. அவரை முறையாக வழிபட்டால் திரும்ப பெறவே முடியாது என நினைத்த கணவரின் உயிரை சாவித்திரி யமனிடமிருந்து மீட்டுள்ளார். அதுபோல் திரும்ப கிடைக்காது என நினைத்த இழந்த பொருளை இந்த வழிபாடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 7 நெய் விளக்குகளையும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடுத்த பணம் பல மடங்காக திரும்ப வர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 6 வாரங்கள் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை செய்ய துவங்கிய 48 நாட்களில் இழந்த பணம் திரும்புவதற்கான வழி பிறக்கும். அப்படி இல்லாவிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும். பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய 3 பொருட்கள் இதுதான். பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது. பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாகிக்கொண்டே இருப்பதுதான். எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்கவிடாமல் கரைத்துவிடும். என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை. நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய வீட்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே பணம் வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும், அனைத்து பணமும் உங்களிடம் வந்துவிடும். இந்த காலகட்டத்தில் நம் சம்பாதிக்க பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது. அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்றாறு போல் செலவும் தயாராக இருக்கும். பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும். இதனால் சம்பாதித்த பணத்தில் கொஞ்சத்தை கூட சேமிக்க முடியாமல் போவதோடு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீர்வதற்கு மிக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தானிய பரிகாரம். ஒரு கைப்பிடி அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று பச்சரிசி. அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்க வேண்டும். வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தால் சிறப்பானது. கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும். மற்றொரு பொருள் துவரம் பருப்பு. இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும். கடன் பிரச்சனை, வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம். செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம். பீரோவில் வைக்க வேண்டிய பரிகாரம். இந்த 3 தானியங்களையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் பணம், தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ. அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்துவிட வேண்டும். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி கட்டி வழிபட வேண்டும். சுத்தம் இல்லாமல் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த தானிய மூட்டையை 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி, புழு போன்றவை ஏற்படுவது போல இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும். பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்தெடுத்து பீரோவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய 1 மாதத்துக்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில்
முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு முழுவதும் வழி கிடைக்கும். அதேபோல உப்பு ஜாடி பரிகாரம். அதேபோல மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கொட்டைப்பாக்கு, நாணயங்கள், விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையலறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு வைத்துள்ள ஜாடிக்குள் வைத்து அதன் மேல் உப்பு வைத்து பயன்படுத்தலாம். கல்லுப்பு கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்காஞ்சாடியில் வைப்பது சிறப்பானது. இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த உப்பு ஜாடிக்குள் கொட்டைப்பாக்கு, நாணயம், வெள்ளிக்காசை வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம். இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்.